வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது தமிழக மின்சார வாரிய வேலைவாய்ப்பு. அது சம்மந்தமான தகவல் தான். அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றதும் உங்களால் தெரிஞ்சுக்கவும் முடியும். ஓகே, மின்சார வாரிய வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இபி டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு நியூஸ் கட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன தகவல்கள் அப்படின்றத பார்த்துருவோம். 8400 பணியாளர்களை நியமிக்க அனுமதி கேட்கிறது மின்வாரியம். காலி பணியிடம் 8400. மின் வாரியத்தில் 8400 களப்பிரிவு ஊழியர்கள், 400 உதவி பொறியாளர்கள் என 8400 பேரை நியமிக்க தமிழக அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. தமிழக மின் வாரியத்தில் உதவி பொறியாளர், கணக்கீட்டாளர், கள உதவியாளர் உள்ளிட்ட 289 பணிகளில் 1.42 லட்சம் பணியிடங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாத நிலவரப்படி 82,022 பேர் பணிபுரிகின்றனர். அனைத்து பதவிகளுக்கும் சேர்த்து 59,801 பணியிடங்கள் காலியாக உள்ளன. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா மின் வாரியத்தில் மட்டுமே 59,801 காலி பணியிடங்கள் அப்படின்றது இப்போ வரையும் இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மின் சாதன பழுதை சரி செய்வது உள்ளிட்ட களப்பிரிவில் 39,961 பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் தற்போது பணியில் உள்ள ஊழியர்களுக்கு அதிக பணிச்சுமை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து புதிதாக ஊழியர்களை நியமிக்க மின் வாரியம் முடிவு செய்துள்ளது. ஸோ மின் வாரியத்தில் வந்து இவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்றது ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு மாதிரி மலைப்பாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு 50,000 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஆசிரியர் தேர்வு வாரியாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, மற்றபடி இப்போ டிஎன்பிஎஸ்சியுமே சரி, எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்றது அஃபிஷியலாக சொல்லலை. பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 50,000 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. இது எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணால் மினிமம் ஒரு 5 லட்சம் வேக்கண்ட் வரையுமே ஃபில்லப் பண்ணலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு வந்து காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. டோட்டலாக பல்காக கொடுக்கலனாலும் கொஞ்சம் ஒரு பெரிய எண்ணிக்கையில் காலி பண்ண இடங்களை ஃபில்லப் பண்ணாங்கன்னா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தேர்வுக்கான நடைமுறை, வேலையின்மை அப்படின்றது தான் இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். புதிய மின் இணைப்புகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தபடி உள்ளது. இது தவிர பல்வேறு புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதற்கு ஏற்ப பணிகளை மேற்கொள்ள போதிய பணியாளர்கள் இல்லை. இதனால் ஒருவரே 2-3 நபர்களின் வேலை செய்ய வேண்டிய நிலை உள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் 2,200 பேர் ஓய்வு பெறுகின்றனர். அதாவது இது போக 2,200 பேர் ஓய்வு. எனவே தொடர் கோரிக்கையை அடுத்து களப்பிரிவில் 8,000 பணியிடங்களுக்கு ஐடி தொழிற்பயிற்சி முடித்தவர்களும் 400 பொறியாளர் பதவிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யப்பட உள்ளன. ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து ரத்து பண்ண மாதிரி எதுவும் ரத்தெல்லாம் பண்ணாமல் இந்த முறை அப்படின்றது சீக்கிரமாக எடுத்து எல்லாரையும் ஃபுல்லாக பண்ணணும். புதிய பணியாளர்கள் தேர்வு செய்ய அரசு ஏற்கனவே அனுப்பிய கருத்துளைகளை கிடப்பில் போட்டது போல இந்த முறை செய்யக்கூடாது, விரைவில் ஒப்புதல் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த முறை 8,000 காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கே தெரியுது, அதாவது 59,000 அப்படின்றது கரண்ட்டில் இருக்க வேகண்டு. ஸோ அதை ஃபுல்லப் பண்ணலனாலும் 8,000 அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கூட 10-15 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த தேர்வுக்கு நீங்கள் வந்து கரெக்டான டிபார்ட்மெண்ட் படித்து முடித்து இருக்கீங்க அப்படின்னா ரெடியாக இருங்க. கண்டிப்பாக தேர்வு அப்படின்றது வரும். அதே போல் கள உதவியாளர் அப்படிங்கிறதுக்கும் வந்து 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இதற்கான வந்து குவாலிஃபிகேஷன் தான். அதனால் இந்த 8th 10th +2 படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும். பட் எப்போ வரும் அப்படின்றது தான் இது வரைக்கும் சரியாக தெரியல. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி இதற்கான நோட்டிஃபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணலாம். எலெக்ஷன் மீன்ஸ் ரிசல்ட்டுக்கு முன்னாடி. எலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ இதுக்கு அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எதுவும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஜூன் மாதத்தில் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ ஜூனில் கொடுத்தாலும் அடுத்த ஒரு 2 மாதத்தில் தேர்வு அப்படின்றது வச்சுருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான நடைமுறைகளை அவங்க பின்பற்றுறாங்க அப்படின்றது. ஸோ தேர்வு வாரியம் தான் அதை முடிவு பண்ணணும். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.